டயபெட்டிஸ் வந்தவங்களும் சரி, சுகர் வந்தவங்களும் சரி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட தாம்பத்தியத்தில வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. அது உண்மையா டாக்டர்? உண்மைதான். அதாவது எல்லாமே வந்து அந்த பிளட் வெசல்ல பிளாக் பண்ணுறது தான். இப்போது ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை எப்படி வரும்னா, அந்த 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 உயிர் பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக போகிறதுனால தான் விரைப்புத்தன்மை வரும். இது எப்படி ஹார்ட்டில் அடைக்குதோ, மூளையில் அடைக்குதோ, காலில் அடைக்குதோ, அதே மாதிரி அந்த பகுதிக்கும் ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா, ஃப்ரீயாக இல்லைன்னா விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும். அதனால் வந்து தாம்பத்திய உறவில் பிரச்சனை வரும். சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோடு இருக்கவங்களுக்கு ஒரு 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 ஆணுக்கோ, பெண்ணுக்கோ நீங்க ஒரு மருத்துவரா, ஒரு டயபெட்டிஸ் மருத்துவரா சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவா இருக்கும் டாக்டர்? ஒன்று வந்து நம்ம சுகரை கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா, லெவலில் அளவோடு வச்சுருந்தோம்னா இதை தவிர்த்துக்கலாம். இது வந்து சுகர் கண்ட்ரோலில் இருந்தோன்னா நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். சப்போஸிங் இல்லை, நமக்கு தெரியாமல் 5 வருஷம் இருந்திருக்கு, அதனால் பாதிப்பு இருக்குன்னா இதுக்கு மெடிசன் இருக்குது. இது இது ஆண்மை கூட்டுறதுக்கு உண்டான மெடிசன் இருக்குது. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அது இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு சுகரை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மெடிசன் போட்டுக்கலாம்.